காணொளி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். விதை நெல் உற்பத்தி செய்யும் பணிகளில் மேற்கொள்ளப்படும் நெற்செய்கைக்கு காப்புறுதி திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளதாக விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது. விவசாயிகளிடமிருந்து கிடைத்த கோரிக்கைகளின் அடிப்படையில் இந்த காப்புறுதி திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. விதை நெற்செய்கைக்கு வெள்ளம், வறட்சி, நோய்கள், பூச்சி தாக்குதல்கள், இயற்கை பேரழிவுகள் மற்றும் காட்டு யானைகளினால் ஏற்படும் சேதங்களுக்கு இந்த திட்டத்தால் காப்பீடு வழங்கப்பட உள்ளது. ஒரு ஏக்கர் செய்கைக்காக ஒரு போகத்திற்கு 13,600 ரூபாய் தவணை செலுத்துவதன் ஊடாக ஒரு ஏக்கருக்கு 1,80,000 இழப்பீடாக பெற்றுக்கொள்ள முடியும் என விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது. 14,15,738 பயனாளி குடும்பங்களுக்கான நவம்பர் மாத அஸ்வஸ்ம கொடுப்பனவுகளை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி 11.2 பில்லியன் ரூபாவிற்கு மேற்பட்ட நிதி பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வைப்பு செய்யப்பட உள்ளன. இந்த நடவடிக்கை இன்றைய தினம் நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. இதேவேளை அஸ்வஸ்ம என்பது இலங்கையின் முக்கிய நலன்புரி திட்டமாகும். இது குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு மாதாந்திர கொடுப்பனவுகளை வழங்கும் நோக்குடன் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை நலன்புரி நன்மைகள் சபை அஸ்வஸ்ம திட்டத்தின் வருடாந்த தகவல் புதுப்பிப்பு நடவடிக்கையை முன்னெடுக்க உள்ளதாக அண்மையில் தெரிவித்திருந்தது. அம்பலாந்தோட்டை கிவுல பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 15 பேருக்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த விபத்தானது நேற்று இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது. மாத்தறையில் இருந்து மகள்வெவ சென்ற தனியார் பேருந்தும் ஹம்பாந்தோட்டையில் இருந்து தங்காலை நோக்கி சென்ற கனரக வாகனமும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. சம்பவத்தில் காயமடைந்த 15க்கும் அதிகமானோர் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் காயமடைந்தவர்களில் 3 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக கூறப்படுகின்றது. லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவை பிணையில் விடுதலை செய்யுமாறு கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம உத்தரவிட்டுள்ளார். அதன்படி பிரசன்ன ரணதுங்கவை 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகள் மற்றும் 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான ரொக்கப்பணியில் விடுதலை செய்யுமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை உள்ளிட்ட 4 நிறுவனங்களின் ஊழியர்களுக்கு இலங்கை காப்புறுதி கூட்டு தாபனத்திடமிருந்து மருத்துவ காப்புறுதி பெறப்பட்ட போது ஒரு நிறுவனத்திற்கு அநியாய லாபம் பெற்றுக் கொடுத்ததன் மூலம் இலங்கை காப்புறுதி கூட்டு தாபனத்திற்கு நட்டம் ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க கைது செய்யப்பட்டிருந்தார். முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தற்போதைய அரசாங்கம் உள்நாட்டு விவசாயிகளை பாதுகாக்க தவறியது மற்றும் சர்வதேச அரங்கில் இராணுவத்திற்கு எதிராக பிளவுண்மையான கருத்துக்களை வெளியிட்டது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து கடுமையான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார். வீரசேகர தனது குற்றச்சாட்டின் ஒரு பகுதியாக விவசாய நெருக்கடியை முன்வைத்தார். கருவூலத்தில் டிரில்லியன் கணக்கான ரூபாய் நிதி இருப்பதாக அரசாங்கம் கூறினாலும் உள்நாட்டு வெங்காயம் மற்றும் உப்பு விவசாயிகளை பாதுகாக்க அதில் மிகச்சிறிய பகுதியை கூட செலவிட தயக்கம் காட்டப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். வெங்காயம் மற்றும் உப்பு பிரச்சினை உள்ளது. கரும்பு மற்றும் நெல் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். முழு விவசாயத்துறையும் ஒரு பிரம்மாண்டமான நெருக்கடி எதிர்கொள்கிறது என்று வீரசேகர அறிவித்தார். இந்த நடவடிக்கைகள் இறக்குமதியாளர்களை பணக்காரர்களாக மாற்றுவதற்காக மேற்கொள்ளப்படுவதாகவும் இதன் விளைவாக உப்பு மற்றும் வெங்காயம் விவசாயிகள் முற்றிலும் சீரழிந்து விட்டனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் இலவச சுகாதார அமைப்பு கடும் நெருக்கடியை சந்தித்து வருகின்றது என்று அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
ஊழியர்கள் பற்றாக்குறை, மருந்து பற்றாக்குறை மற்றும் அத்தியாவசிய மருத்துவ உபகரண பற்றாக்குறை போன்ற நீண்டகால பிரச்சினைகளுக்கு 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் தீர்வு காண அரசு தவறிவிட்டது என்று அந்த சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதிச மற்றும் பொருளாதார செயலாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுக்கு சுகாதாரத்துறையை வலுப்படுத்த ஒரு நிலையான திட்டம் அவசியம் என்பதை கடந்த காலத்தில் பலமுறை அறிவித்திருந்தாலும் இதுவரை எந்தவொரு அர்த்தமுள்ள கலந்துரையாடலும் நடைபெறவில்லை. அரசு பொருளாதார மீட்சியை பற்றி உரைகள் நிகழ்த்தி கொண்டிருந்த போதிலும் 2026 வரவு செலவு திட்டத்தில் பொது சுகாதார அமைப்பை பாதுகாப்பதற்கான தெளிவான திட்டம் இல்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் வன்முறை செயல்களில் ஈடுபடும் ஆவா குழுவின் தலைவரான வினோத் உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த இருவரும் நேற்றைய தினம் சுன்னாகம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் ஆவா குழு வினோத் என்பவர் 2 கிராம் 400 மில்லிகிராம் ஹெரோயினுடனும் அவரது சக ஒருவர் கைக்கூட்டு மற்றும் வாளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். சுன்னாகம் காவல்துறையினர் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது இருவரும் வெவ்வேறு இடங்களில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் 2025ஆம் ஆண்டுக்கான முன்னேற்ற மீளாய்வு கூட்டம் நேற்று டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் வளாகத்தில் ஜனாதிபதியும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சருமான அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் நடைபெற்றது. 2026ஆம் ஆண்டுக்கான முன்மொழியப்பட்ட வரவு செலவு திட்ட அறிக்கையில் மைய காரணியாக உள்ள டிஜிட்டல் பொருளாதாரத்துடன் தொடர்புபட்ட அரச முதலீடுகளுக்கு வலுவான அடித்தளத்தை அமைப்பது அவசியம் என்று ஜனாதிபதி இந்த கலந்துரையாடலில் வலியுறுத்தினார். தொலைத்தொடர்பு கோபுரங்கள் மற்றும் டிஜிட்டல் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தனியார் முதலீட்டாளர்கள் மற்றும் சந்தையை கையாள்பவர்களுக்கு மிகவும் உகந்த சூழலை உருவாக்க எடுக்க வேண்டிய முன்னெடுப்புகள் குறித்தும் இங்கு ஆராயப்பட்டது. கம்பஹா பிரதேச சபை கட்டடத்தில் உள்ள மின்விசிறி ஒன்று உடைந்து விழுந்ததில் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. காயமடைந்தவர் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரதேச சபையின் உறுப்பினரின் தலைப்பகுதியில் இவ்வாறு காயம் ஏற்பட்டுள்ளது. கம்பளை கண்டி பிரதான வீதியில் கெலியோயா சரமட விகாரைக்கு அருகில் நேற்று இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் பலியானார். இந்த விபத்தில் மேலும் ஒருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நுவரெலியாவிலிருந்து கொழும்பை நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரத்தில் இருந்த கடையொன்றின் மீது மோதியுள்ளது. அத்துடன் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டி ஒன்றுடனும் மோதிய நிலையில் வீடொன்றின் மதில் மீது மோதி நின்றுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அரசாங்கத்தால் வாகனம் வழங்கப்படுமானால் அதனை நிராகரிக்கப் போவதில்லை என சாமர சம்பத் தசநாயக்க எம்பி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனம் வழங்குமாறு நான் கோரவில்லை, மாறாக பாதுகாப்பு வழங்குமாறே அந்த கோரிக்கையை விடுத்துள்ளேன். அந்த கோரிக்கை இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. எனினும் அது வாகனம் வழங்கப்பட்டால் அதனை நிராகரிக்க மாட்டேன். ஏனெனில் பதிலிருந்து கொழும்பு வருவதற்கு வாகனம் அவசியம் எனவும் சாமர சம்பத் எம்பி தெரிவித்துள்ளார். திஸ்ஸ மாத்தறை பிரதான வீதியில் டிப்பர் லொரியும் தனியார் பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. இவ்விபத்தில் 10 பேர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். வடமராட்சி கிழக்கு தாளியடி கடற்பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் கடலுக்குள் இறங்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதுடன் அங்கு வருபவர்களை மிகவும் அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளது. வடமராட்சி கிழக்கு தாளியடி கடற்கரை பகுதிக்கு அதிகளவான சுற்றுலா பயணிகள் நாளாந்தம் வருகை தந்து பொழுதை கழிப்பதுடன் அதில் பலர் கடல் விளையாட்டுகளிலும் ஈடுபடுகின்றனர். அத்துடன் புகைப்படங்கள் எடுப்பது, கடலில் குளிப்பது, நீச்சல் அடிப்பது போன்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது வடமராட்சி கிழக்கு கடற்பகுதியில் பலமான காற்று வீசுவதுடன்
கடலும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படுகின்றது. ஆகவே தாளியடி கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு யாரும் கடலுக்குள் இறங்க வேண்டாம் எனவும், கடலுக்குள் மிக அண்மித்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் 2 குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நடந்திருந்தாலும் அந்த சம்பவங்களால் இலங்கைக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். நாட்டில் உளவுத்துறை அமைப்புகள் தீவிரமாக இருப்பதால் பாதுகாப்பு பிரச்சினை இல்லை. இலங்கைக்கு இதுபோன்ற அச்சுறுத்தல் இருப்பதாக எந்த தகவலும் இல்லை. இலங்கையின் உளவுத்துறை தீவிரமாக உள்ளது. நமது பாதுகாப்புத்துறை, குறிப்பாக ஆயுதப்படைகள் மற்றும் போலீஸ் பிரிவு தேசிய பாதுகாப்பில் சிறப்பு கவனம் செலுத்தி வருகின்றன. எனவே தேசிய பாதுகாப்பு குறித்து எந்த கேள்வியும் இல்லை என தெரிவித்துள்ளார். புத்தளம் நவகத்தேகம தம்மென்னாவட்டிய பிரதேசத்தில் காட்டு யானை தாக்கி ஓய்வு பெற்ற இராணுவ சிப்பாய் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது. உயிரிழந்தவர் நவகத்தேகம குருகெட்டியாவ பிரதேசத்தைச் சேர்ந்த 45 வயதுடையவர் ஆவார். இவர் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது வீதியின் குறுக்கே வந்த காட்டு யானை தாக்கியதால் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.